ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். நிறைய பேருக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சரோட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். பட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைசிங் அதிகமாக இருக்கும். பட் அப்படி ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சரியான நேரம். ஏன்னா நிறைய சூப்பரான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங்லாம் இப்போ கம்மியாக இருக்குது. அதுவும் மார்க்கெட்டுடைய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருந்த சில ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய ப்ரைசிங்லாம் ரொம்பவே கம்மியாகி ரொம்பவே பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி ப்ரைசிங் கம்மியாகி இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சில ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு ஏற்ற ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் அதில் iQoo கிட்டேருந்து மார்க்கெட்டுடைய பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்த iQoo 9SE இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் ஆக்சுவலி இப்போ கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணப்போ 33-34,000 ரூபாய் கிட்ட லான்ச் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 8GB 128GB வேரியண்ட்டை 29,000 ரூபாய்க்கு 28,999 அப்படின்ற ப்ரைசிங்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு சூப்பர் ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அது கூட 4500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 888 அப்படின்ற போன ஜென்ரேஷனுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், 48 மெகா பிக்சலுக்கான ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கேமராவோட 3 கேமரா, 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ இருக்கும். முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டாப் ஃபீச்சர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் கேமராவுமே ஒரு அல்ட்டியான சூப்பரான கேமரா பர்ஃபார்மன்ஸும் மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதனால ஒரு கம்ப்ளீட்டாக பர்ஃபார்மன்ஸ், கேமரா, டிஸ்பிளேன்னு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டடான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் 28,999 கிடைக்குது. அடுத்து இந்த iQoo 9SE மாதிரியே மோட்டரோலா கிட்ட இருந்து 50,000 ரூபா செக்மெண்ட்டில் Motorola Edge 30 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்களே. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. 8GB 128GB வேரியன்ட் 35,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய AMOLED டிஸ்பிளே, 4800 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், Snapdragon 8 Gen 1 அப்படின்ற ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர். அண்ட் பின்னாடி கேமரா 3 கேமரா இருக்குது. அதில் 50 மெகா பிக்சல் பிரைமரி, 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான 3 கேமரா. முன்பக்கம் 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு 35,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே கிடைக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபீச்சர்ஸ்லாம் வேற லெவலில் 50 மெகா பிக்சல் 2 பின்பக்கம் கேமரா, 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் இதனுடைய அந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அதுக்காக ரொம்ப மோசமாக இருக்காது. ஓரளவுக்கு ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் அதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய விஷயங்கள், டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு டாப் நாச்சான ஃபீச்சராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. அதனால் இந்த 35,000 ரூபாய்க்கு மோட்டரோலா கிட்ட இருந்து ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை இப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் OnePlus உடைய OnePlus 10R. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணப்போ 39,000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங்க்கு தான் ஆக்சுவலி லான்ச் பண்ணாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியண்ட்டை 35,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 35,000 ரூபாய்க்கு 6.7 inchesக்கான 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே இருக்குது, 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான சார்ஜர், Dimensity 8100 Max அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இருக்குது. அண்ட் 50 மெகா பிக்சல் IMX766 சென்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு 3 கேமரா பின்பக்கம் இருக்கு. அண்ட் முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி OnePlus கிட்ட இருந்து இந்த OnePlus 10R இந்த 35,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ OnePlus கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்ல நீங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல பிரைஸ் டிஸ்கவுண்டோட ஒரு நல்ல டீசென்டான ஸ்மார்ட் ஃபோனாவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. அடுத்து சாம்சங் கிட்ட இருந்து ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனா Samsung Galaxy S20 FE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணப்போ 35,000 40,000 ரூபாய் கிட்ட பிரைசிங் செட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ மார்க்கெட்டில் 30,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8GB 128GB வேரியன்ட் கிடைக்குது. அதுலயும் 1000 ரூபாய் கூப்பன் ஆஃபர்லாம் கூட கொடுக்குறாங்க. அந்த கூப்பன் ஆஃபர்லாம் அப்ளை பண்ணும்போது 29,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு சூப்பரான கேமரா ஃபீச்சர் இருக்கு. 12 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கும். அது கூட இன்னொரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ, இதுவுமே OIS சப்போர்ட்டோட இருக்கும். அதே மாதிரி முன்பக்கம் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட இருக்கும். அண்ட் கேமராவுடைய மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் இதில் சூப்பரான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் கேமராவுக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது போக 120 Hzக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 4500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 865 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயினாக கேமரா சென்ட்ரிக்காக சாம்சங் கிட்ட இருந்து அவங்களுடைய S சீரிஸில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் இப்போ ட்ரை பண்ணலாம். நல்ல ப்ரைஸிங்க்கு அவைலபிளாக இருக்குது.
அடுத்து எனக்கு கூகுளுடைய பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் ப்ரைஸிங் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்களுக்கு கூகுளுடைய பிக்சல் 6a செம்ம ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா 44,000 ரூபா கிட்ட ப்ரைஸிங் செட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ மார்க்கெட்டில் 6GB 128GB வேரியன்ட் வெறும் 30,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 30,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான வேற லெவல் ஃபிளாக்ஷிப் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. அதனால் நீங்கள் கேமரா சென்ட்ரிக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த 30,000 ரூபாய்க்கு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது கூட 4410 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். கூகுளுடைய டென்சர் சிப் தான் இதில் ப்ராசஸராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 12 மெகாபிக்சல் + 12 மெகாபிக்சலுக்கான டியூவல் ரியர் கேமரா, 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு கேமரா தான் என்னுடைய மெயின் ப்ரிஃபரன்ஸ். கேமராவுக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் இதை வாங்கலாம். மற்றபடி இதில் டிஸ்பிளே 60 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு கூகுளுடைய ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. அண்ட் மெயினாக கேமராவுக்காக தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ப்ரைஸிங், நல்ல ஆஃபரோட இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் இப்போ இந்த 30,000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நல்ல ஆஃபரோட நல்ல ப்ரைஸ் கட்டோட அவைலபிளாக இருக்கக்கூடிய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணேன். ஸோ அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ப்ரைஸிங்க்கு பெஸ்ட்டான ஆஃபரோட இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதை சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.